வாங்க சார் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா உங்களை ஏன் டாக்டர் வந்து பார்க்க வர போறோம்? சரிதான். சரி சொல்லுங்க, உடம்புக்கு என்ன செய்யுது? உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, மனசு தான் கொஞ்சம் சரியில்லை. அதான் என் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியல. அதாவது தூக்கத்தில் திட்டுத மாதிரி ஒரு வியாதி இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கொஞ்சம் தோதுவாக இருக்கும் டாக்டர். வாங்க சார், நீங்க ரொம்ப லேட்டு. லேட்டா? ஆமா, இப்பதான் உங்க பொண்டாட்டி வந்து தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்குதுன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிருக்காங்க. அடிக்கிற மாதிரியா? ஆமா. வாங்க, என்ன செய்யுது? டாக்டர் பல்லு எடுப்பீங்களா டாக்டர்? எடுக்கணும். ஒரு பல்லுக்கு எவ்வளோ? ஒரு பல்லுக்கு 100 ரூபா. 4 பல்லுக்கு 400 ரூபா. டாக்டர் இதுல 4 பல்லு இருக்கு, எனக்கு 400 ரூபாய் கொடுங்க. நீங்க பல்லு பிடுங்குவீங்களா? அதுதானே சார் என் வேலையே. சொல்லுங்க, எந்த பல்லுன்னு சொல்லுங்க. ஏன் பல்லு இல்லை டாக்டர்? இந்த இதில் உள்ள பல்ல தான் பிடுங்கணும். பல்லு எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சா நான் எப்படியாவது தட்டி பிடிங்கிருவேன். கடிச்சு கால்லாம் புண்ணாக்கிட்டு இதில் உள்ள பல்ல பார்த்து எப்படியாவது கொஞ்சம் பிடிங்கிரு டாக்டர். வாங்க, உடம்புக்கு என்ன பண்ணுது? டாக்டர் 2 நாளா சாப்பிட்ட எதுவுமே செரிமானம் ஆக மாட்டேங்குது. சாப்பிட்ட பொருள் அப்படியே வந்துடுது. அதான் சாம்பிள் கொண்டு வந்திருந்தேன். டாக்டர், இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து உடம்பெல்லாம் தக்க 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 தக்கட்டு எரிய தான் செய்யுது டாக்டர். எப்போதுமே ஐஸ் கட்டிலே உட்காந்துக்கலாம் போல இருக்கு. என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. உங்களுக்கு இருக்க அந்த பிரச்சனைக்கு ஐஸ் கட்டி என்ன, ஐஸ் பெட்டியிலே வச்சிடலாம். நெக்ஸ்ட் பேஷண்ட். டாக்டர் 2 நாளா ஒரே காய்ச்சல் டாக்டர். அதுவும் விட்டு விட்டு அடிக்குது டாக்டர். காய்ச்சல்னா விட்டு விட்டு தாயா அடிக்கும், தொடர்ந்து அடிக்கிறதுக்கு அது என்ன உன் பொண்டாட்டியாயா? டாக்டர் எனக்கு 2 நாளா கொஞ்சம் உடம்பு சரியில்லை டாக்டர். 2 நாளா உடம்பு சரியில்லை, ஆஸ்திரிக்கு எதுவும் போகாம வச்சுக்கிட்டா இருந்தீங்க? இல்லை கொஞ்சம் செலவாயிருந்து முதல்ல மெடிக்கல் ஷாப் போனேன் டாக்டர். அவன் லூசு தனமா ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பானே உங்களுக்கு? ஆமாம் டாக்டர், அவன் முதல்ல உங்களை தான் போய் பார்க்க சொன்னான்.